வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவுல இணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பரபரப்பான செய்தியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய அது ஏற்படுத்தி இருக்கு. ஆனா உட்கட்சிக்குள்ள கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப காலமாவே இபிஎஸ் அவர்களுக்கும், செங்கோட்டை அவர்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை போய்க்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்க தரப்பட்ட அந்த கட்சியை சார்ந்த அத்தனை மேல்மட்ட நிர்வாகிகளுக்கும் வந்து அது தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே கூட ஒட்டுமொத்தமா அரசியல் பார்வையில நம்ம பார்க்கும்போது, அதுவும் கூட 2026 தேர்தல் இப்ப அண்மையில நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இப்பேற்பட்ட நீண்ட நெடுநாள் வரலாறு கொண்ட அதிமுகவுல நீண்ட நெடுநாள் வரலாறு கொண்ட ஒரு முக்கியமான புள்ளி வந்து விலகி வேறு ஒரு கட்சியில சேர்வது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு 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 பாதகத்தை அதிமுக கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா தான் சொல்லப்படுது. அவர் வந்து செங்கோட்டையன் சாதாரணமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது அவரு. எம்ஜிஆர் 1977ல முதல் முறையாக முதலமைச்சராக வரும்போது அவரோட அந்த டீம்ல வந்து முதல் சட்டமன்ற உறுப்பினரா அவர் வந்து தேர்வாகி இருக்கிறார் முதல் முறை. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியா 40 ஆண்டு காலமா கிட்டத்தட்ட 8 முறை வந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர், அதேபோல அமைச்சர் பொறுப்புல வந்து இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சமான ஒரு விஷயம். ஆனா இப்போ அண்மை காலமாகவே, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, சசிகலா எப்படி விலகி போனாங்க, டிடிவி எப்படி விலகுனாங்க, அண்ட் ஓபிஎஸ் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க விலகுனாங்களா, விலக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற அரசியல் முதற்கொண்டு நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில தான் வந்து இபிஎஸ் அவர்களுடைய ஒரு தனி மனித சித்தாந்தத்தின் அடிப்படையில, அவருடைய ஒரு தன்னிச்சையாக செயல்படுற ஒரு விஷயம், தன்னிச்சையாக முடிவெடுக்கிற ஒரு விஷயம், தனித்து இந்த கட்சி நம்மளுடைய கட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், இப்படியான முக்கியமான புள்ளிகளை எல்லாம் அந்த கட்சியிலிருந்து விலக வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது உள்ளபடியே வந்து அதிமுக எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு நடுவில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட வந்து அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. அது பொலிட்டிக்கலா இருக்கக்கூடியவங்க அல்லது தமிழ்நாட்டின் மீதான அக்கறை கொண்டவர்கள் வந்து அதை பகுத்து பார்த்து நுணுக்கமா அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு, பிஜேபி வந்து அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து பிஜேகே, அதாவது அதிமுகனுடைய அழிவு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான். இத்தனைக்கும் வந்து விசிக அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சி தலைவர் அவர். ஒரு ஆளும் கட்சியில அந்த கூட்டணியில இருந்துகிட்டு ஒரு எதிர்க்கட்சியினுடைய நலன் கருதி சொல்றது வந்து நம்ம ரொம்ப பகுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல நான் சொல்ல போறேன். அது எப்படி பகுத்து பார்க்கணும் அப்படின்னா, அவர் வந்து உண்மையாவே தேர்தல் அரசியலை எதிர்க்கிறாங்க. அதுல எந்த முரண்பாடும் கிடையாது. அதுல வந்து எதிர்க்க தான் செய்வாங்க. போட்டி போடுறாங்க, அதுல ஜெயிக்கிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் பெரும்பான்மை வராங்களோ அவங்க ஆட்சி செய்ய போறாங்க அப்படிங்கிற சித்தாந்தத்துல தெளிவா இருக்கிறாரு. ஆனா அதை தாண்டி இந்த தேர்தல் எதுக்கு வெற்றி அடைகிறோம், எதுக்காக நம்ம மக்கள் பிரதிநிதிகளா நம்ம தேர்வு செய்யப்படுறோம், அப்படி தேர்வு செய்யப்படும் போது நமக்கான சமூக கடமை என்ன இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சனநாயகமா சனாதனமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சித்தாந்த ரீதியிலான பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள அண்மை காலமா வந்து தலை தூக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையாவே சனாதனம், குறிப்பா ஓப்பனாவே சொல்றாங்க, பிஜேபி தலைமையிலான அந்த சனாதனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவை கைப்பற்றி தான், அதிமுக மேல குதிரை சவாரி பண்ணி தான் வந்து இங்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வேலைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து சடனா ஒரு வேலை பண்ண மாட்டாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல ஆர்எஸ்எஸ் திட்டமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா வந்து பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல அவங்களோட ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முதல் ஒரு கேட்டை ஓபன் பண்ணி கொடுத்தது அதிமுக தான். அங்கிருந்து அப்படி அப்படியே மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இபிஎஸ் வந்து அதுக்கெல்லாம் செவி சாய்ச்சிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அடுத்தடுத்த முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அதுல இருக்கிற முக்கியமான புள்ளிகள் எல்லாம் விலகும் போது ஆட்டோமேட்டிக்கா அதிமுக வந்து பலவீனம் ஆகிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு பெரும் நடிகர், நம்பர் 1 நடிகர் அவர் வந்துட்டு திடீர்னு அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு. அவரா வந்தாரா, அல்லது வர வச்சாங்களா, அல்லது நிர்பந்திச்சாங்களா, அல்லது ஆசையை தூண்டி விட்டுருக்காங்களா, அல்லது ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் வெட்ட வெளிச்சம். ஆனாலுமே கூட விஜய் திடீர்னு வந்திருக்கிறது அந்த திரை மோகத்தின் காரணமாக அவர் பக்கம் சாய்ந்து ஓட்டுகள் சிதறி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அப்படி இப்படி அதுல குளறுபடி ஆகி அப்படி இப்படிலாம் மாறும்போது அதிமுகவினுடைய அந்த கொஞ்சம் கொஞ்சமா சறுக்களும் தாவேக்காவுடைய வருகையும் ரெண்டத்தையும் இயக்கிறது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட பிஜேபி தான் அப்படிங்கிறது திருமாவளவன் வந்து பளிச்சுன்னு வெட்ட வெளிச்சமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த விஷயத்துக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது கொஞ்சம் கொஞ்சமா
இப்போ வந்து அதிமுகவ காப்பாத்துறேன்ற பேர்ல, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல, அல்லது விஜய களத்துல இறக்கி வச்சு நாங்க பார்த்துக்கிறோம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்ற பேர்ல, அவங்களுக்காக தான் இவங்க கூட்டணியா இருந்து அவங்கள ஜெயிக்க வச்சு, ஒருவேளை இபிஎஸ்ஸ ஜெயிக்க வச்சு, அல்லது விஜய ஜெயிக்க வச்சு இப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து 10 வருஷத்துக்கு அவங்கள ஆட்சி பண்ண வைப்பாங்க. 15வது வருஷத்துல அவங்களே வந்து உட்கார்ந்துருவாங்க பிஜேபி. அதுதான் அவங்களோட லாங் டெர்ம் வந்து பிளான் அது. ஸோ இதுக்கு நம்ம வந்து இடமே குடுத்துறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து அதிமுக சறுக்கல், அதிமுகவினுடைய அழிவு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ரெட் அலர்ட் மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆபத்து அது. அதனால அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத மிக சமூக பொறுப்போட திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களோட பார்வைகள் அதில முரண்பாடு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஒரு இன்டலெக்சுவலான ஒரு மக்கள் அப்படிங்கிறத நம்ம பல விஷயங்கள்ல இந்த உலகத்துக்கு வந்து நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். பல துறைகள்ல வந்து இன்னைக்கு நம்மளுடைய சாதனைகள் அதை பறைசாற்றிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேர்தல் அரசியலுக்குள்ளேயும் எனக்கு என்ன வந்துச்சு, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சம்பாத்தியம் உண்டு, என் குடும்பத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பா போக முடியாது. இந்த தேர்தல் அரசியல்லையும் நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து தலையிட்டு யோசிச்சு, நம்ம சின்ன சின்ன சாக்கு போக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குள்ள வந்து இவர் வந்து இது பண்ணிட்டாரு, அத பண்ணிட்டாரு, திமுக இத பண்ணிடுச்சு, விசிக இத பண்ணிட்டாங்க, பாமக இத பண்ணிட்டாங்க, தேமுதிக இத பண்ணிட்டாங்க, அதிமுக இத பண்ணி இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னும் வந்து டீகோட் பண்ணி சொல்றேன் நானு ஓப்பனாவே. அ ஊழல் அப்படிங்கிற விஷயம் வந்து யார் பண்ணல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அந்த சமயத்துக்கு வேணா தேர்தலுக்காகவோ, மத்த அந்த உதவிக்காகவோ வேணா சிலது நடக்கலாமே தவிர, மத்தபடி வந்து கம்யூனிஸ்ட்டுகள் மேல ஊழல் புகார் இதுவரைக்கும் வந்த சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அத தாண்டிய சில அமைப்பிலிருந்து அப்படியே கட்சிகளா வந்த சில கட்சிகளும் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா தலைமையெல்லாம் கரெக்ட்டா இருக்கும்போது, சில அதுக்கடுத்த நிர்வாகிகள் வந்து சிலது அப்படி போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். சில அமைப்புகள் சார்ந்த அந்த கட்சிகளா வளர்ந்திருக்கிற கட்சிகள் வந்து தலைமையே வந்து பெட்டி பெட்டியா கை மாறிக்கிட்டு, இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படின்னுலாம் போய்க்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு மத்தியில வந்து அந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டீஃபால்ட்டான ஒரு விஷயம். அது நம்ம கண்டிப்பா எந்த கட்சி பண்ணாலுமே, யார் பண்ணாலுமே அதை எதிர்த்து அதை ஒழிக்கிற வேண்டிய வேலை வந்து நமக்கு இருக்கு. அதையும் தாண்டி இப்போ இந்த ஒரு பார்வையில, தொலைநோக்கு பார்வையில தமிழ்நாட்டுக்கு எது வந்து எந்த சித்தாந்தம், எந்த பார்ட்டி வந்து ஓரளவுக்கு ஓகே. வரிசை போடுங்க. டிஎம்கே போடுங்க, ஏடிஎம்கே போடுங்க, பிஜேபி போடுங்க, காங்கிரஸ் போடுங்க. எல்லாம் வரிசைப்படுத்துங்க. வரிசைப்படுத்திட்டு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு ஓரளவுக்கு யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். அதுல வந்து ஓரளவுக்கு பெட்டரான ஆளு யாரோ அவங்கள நம்ம தேர்வு செய்யறது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத நான் அழுத்தி சொல்றேன் நானு. அந்த அடிப்படையில தான் நான் கூட சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படி வந்து நம்ம முடிவெடுக்கணும் நம்ம. சின்ன சின்ன விஷயங்கள இது பண்ணிட்டு இத பண்ணிட்டாங்க, அத பண்ணிட்டாங்க அப்படின்னுலாம் பார்த்துட்டு விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. தமிழ்நாட்டினுடைய அந்த லாங் டெர்ம் ப்ராசஸ்ல பல சக்திகள் உள்ள வருது, உள்ள வந்து பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அது சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது அது. அத பயங்கரமா நீங்க நுணுக்கமா யோசிக்கணும். அப்படி ஒண்ணு உள்ள வந்துட்டாங்க, 3ஆம் நபர் உள்ள வந்து நம்மள வந்து ரூல் பண்ண போறாங்க அப்படின்னா, நம்மளுடைய மொழி முதலில் அழிக்கப்படும். மொழி அழிஞ்சதுன்னா நம்மளுடைய இலக்கியங்கள், இலக்கணங்கள் அத்தனையுமே அழிஞ்சிரும். அந்த இலக்கியங்கள்னா வெறும் எழுத்துக்களா? வெறும் வரிகளா? அதுக்குள்ள எத்தனை எத்தனை நம்மளுடைய வரலாற்று சார்ந்த ஆவணங்கள் இருக்கு. வரலாற்று சார்ந்த சான்றுகள் இருக்கு. அது அத்தனையுமே அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்படும்போது ஒண்ணுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றது எதுவுமே தெரியாது. அப்புறம் அது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தன் வந்து நம்மள வந்து ரூல் பண்றதுக்கு நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? அப்ப அவன் சொல்றத தான் நம்ம செஞ்சுகிட்டு இருக்க முடியும். அவன் என்ன சாப்பிட சொல்றானோ அதான் சாப்பிடணும். நீ வந்து பீஃப் சாப்பிடக்கூடாது, இந்த நான்வெஜ் ஒரு கட்டத்துக்கு மேல போனா நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அத கேட்டு ஆக முடியுமா நம்ம? அப்புறம் நீ இப்படிதான் எழுந்துக்கணும், உனக்கு எத்தன மணி நேரம் வேலை, இந்த வேலை பண்ணணும், 12 மணி நேரம் வேலை, பெண்கள் வந்து வீட்லயே இருக்கணும் மறுபடியும், அவங்களாம் வெளியில வரக்கூடாது, அவங்கள முக்காட போடணும், இப்படி 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 பல விஷயங்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நானு. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து ரூல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அந்த அளவுக்கெல்லாம் கொண்டு போயிடக்கூடாது. நாம அண்ணன் தம்பிகளா, பங்காளிகளா டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, இங்க மாநில கட்சிகள வேற யார் இருக்காங்களோ சரி, அவங்களுக்குள்ள தேர்வு செஞ்சு ஒண்ணு கொண்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒருத்தர் பூந்து ஒரு அசைன்மென்ட்க்குள்ள வராங்கன்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அவங்களுக்கு அரசியல் பயிற்சி வேணும். அந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு மண், அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்றது மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம், பெரிய ஆளுமைகள் பத்தி சொல்லணும். மகாத்மா காந்தி அவர்களுக்கும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்குமான வித்தியாசம் வந்து பிரிட்டிஷார் வந்து பகுத்து பார்த்தாங்க.
இந்த நாட்ட பத்தி யாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீவிர நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அண்ணல் அம்பேத்கருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார் அன்னைக்கு காலகட்டத்தில ஆட்சி பண்ணவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவர்கிட்ட தான் வந்து அம்பேத்கர் மட்டும் தான் ஸ்டடி பண்ணி, ரிசர்ச் பண்ணி குடுத்தாரு. இந்தியான்னா இவ்ளோ மொழிகள் இருக்கு, இவ்ளோ இனங்கள் இருக்கு, இவ்ளோ குழுக்கள் இருக்காங்க, இவ்ளோ மக்கள் இருக்காங்க. இப்படி இப்படி அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கு. சமூகத்தில இப்படியான சமூக நிலைகள் இருக்கு, பாகுபாடுகள் இருக்கு. அதன் மூலமா பொருளாதாரம் இப்படி சரிஞ்சிருக்கு. இப்படியான கட்டமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் உடைக்கணும், இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும். அப்படிங்கிற அத்தனை சிலபஸும், அத்தனை ஒரு கள ஆய்வும் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால தான் அவர வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அவரோட சஜஷன்ஸ், அவருடைய ஐடியாலஜிஸ், அவருடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏத்துக்கிட்டாங்க. கடைசியில அந்த பூனா ஒப்பந்தம் சம்மந்தமா அதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும், காந்திஜி அவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த விஷயங்களுக்கு பிரிட்டிஷார் வந்து எப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு செவிசாய்ச்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் அன் காந்தியடிகள் அவர்கள் வந்து எப்படி போராடினாரு, உண்ணாவிரதம் நடத்தினாரு சிறைக்குள்ள. அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம் எப்படி ஏற்பட்டுச்சு. இப்படியான பல சான்றுகள் அதுக்கு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த நாட்டில என்ன நடக்குது, அக்கு வேரா, ஆணி வேரா இருந்த தரவுகள் மாதிரி, இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு தரவுகளும் தெரிஞ்சிருக்கணும். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளுடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடின்னு சொல்றோம்ல, அங்கருந்தே நம்மள பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல. நம்ம யாரு, நம்ம எப்படி, நம்மளோட அறிவு என்ன, நம்மளோட சித்தாந்தம் என்ன, நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன, அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருந்து வந்தா மட்டும் தான், நமக்கான ஒரு வாழ்க்கைய, நமக்கான ஒரு அந்த மரியாதையோட நம் மண் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் தான். ஸோ அதனால நல்லா இங்க தமிழ்நாட்டுல அரசியல் பயிற்சியோட, தமிழ்நாட்ட பத்தின ஒரு அறிவோட இருக்கக்கூடியவங்க, புதுசா வர்றவங்க தான் அப்படின்னு கிடையாது. புதுசா வரவங்க அந்த பயிற்சியிலருந்து வந்தாங்கன்னா பரவால்ல. ஆனா புதுசா வரவங்க ஃபார் எக்ஸாம்பிள் விஜய சொல்லுங்களேன். அவர் வந்து ஒரு சாதாரண கூட்டங்களையே அவரால டீல் பண்ண முடியல. ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி முடிவெடுக்கணும், எப்படி பெர்மிஷன் வாங்கணும், அது எப்படி டீல் பண்ணணும், சுத்தமா தெரியல அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டையே குடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்களேன். அது வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த புதுசா வரவங்க தான் இல்ல. ஏற்கனவே பல காலமா வந்து 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம்னு போராடிட்டு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உன்னதமா இருக்கக்கூடிய தலைவர்கள், இன்டலெக்சுவலா இருக்கிற தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஒவ்வொரு வெவ்வேறு கட்சிகள், வளர்ந்து வர கட்சிகள், அண்மையில அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் அப்படின்னலாம். அவங்களுக்கெல்லாம் நம்ம செவி சாய்ச்சா என்ன? அவங்க கிட்ட நம்ம நம்பி குடுக்க மாட்டேங்கிறோம். அவங்கள வந்து நம்பி நீங்க வாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றோம். புதுசா ஒரு திரை பிரபலமா வந்த உடனே அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அவரால நடக்கிற சம்பவங்களையே ஹேண்டில் பண்ண முடியல. ஆனா அவரால அவர் மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி திங்க் பண்றாங்கன்றது ஒண்ணுமே புரியலையேப்பா! மோகத்தின் காரணமா இப்படி போறாங்களே! அது சரியா இருக்குமா? அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ செங்கோட்டையனுடைய அந்த கட்சி தாவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கல கொடுக்க போகுது. தாவேக்கா மட்டும் என்ன திடீர்னு வந்தவுடனே ஆட்சிக்கு வந்துர முடியுமா? தாவேக்கா மட்டும் கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரபலமா இருந்தாலும் அப்படிலாம் வரவே முடியாது. அவர் சொல்ற மாரி எம்ஜிஆர் சாதாரணமா வந்துட்டாரு. அண்ணா வந்து உடனே வந்துட்டாரு அப்படிலாம் கிடையாது. அண்ணா வந்து அதுக்கும் முன்னாடி 67ல அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 40கள்லயே அவர் வந்து கட்சிய தொடங்கி அவ்வளோ வருஷம் போராடி தான் அவர் வந்திருக்கிறாரு. அதேபோல அதே திமுகவுல பல ஆண்டுகள் வந்து கட்சி உறுப்பினரா இருந்து, பொறுப்புகள்ல இருந்து, பல மேடைகள் ஏறி மக்கள் பிரச்சாரங்கள், மக்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்தி தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 77ல முதல் முறையா ஆட்சி பிடிக்கிறாரு. ஆனா பொசுக்குன்னு விஜய் சொல்ற அந்த ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு மாற்றம் 67, 77ல வந்த மாற்றம் இப்போ 26ல நாம பண்றோம். நான் பண்றேன். நான் தான் முதல்வர் அப்படின்னா, பகவானே ஏமி சேசேரி பகவானே அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ சிந்திச்சு செயல்படுங்க. லாங் டெர்மா நமக்காக காத்துட்டு இருக்கிற அந்த ஆபத்த முறியடிப்பதற்காக மக்களே நம்ம வந்து சிந்திச்சு அவேர்னஸோட இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி.